தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா பாஞ்சாலங்குறிச்சி இணைப்பு சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர் அருகில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினீத் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீத் சரவணன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகாவிற்குட்பட்ட குறுக்கு சாலை பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் முழுவதுமாக தேங்கியிருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் தேங்கிய மழைநீர் முழுவதுமாக இணைப்பு சாலையான பாஞ்சாலங்குறிச்சி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த சாலை வழியாக இருக்கக்கூடிய குடியிருப்புகள் முழுவதுமாகவே வெள்ளக்காடான நிலையை காட்சியளிக்கிறது. இன்று காலை முதல் இந்த பகுதி முழுவதுமாகவே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதாக அங்குள்ள பொதுமக்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், அதே போல மின்சாதன பொருட்கள் முழுவதுமாகவே தண்ணீரில் அடித்துச் செல்லக்கூடிய நிலைதான் இங்கு ஏற்பட்டுள்ளதாகவும், தற்போது வரை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இது போன்ற வரலாறு காணாத மழையை நாங்கள் பார்த்ததில்லை, இந்த மழைதான் எங்களுக்கு பெரிய ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உள்ள பொதுமக்கள் ஒரு வருத்தத்துடன் பதிவை தெரிவிக்கிறார்கள். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளான கோழி குஞ்சுகள், ஆடு மாடு உட்பட பல்வேறு இந்த கால்நடைகளும் தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும், தண்ணீரில் மிதந்து கண் முன்னே இறந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி புதியம்புத்தில் இருக்கக்கூடிய மேலமடம் பகுதியிலும் பெரும்பாலான குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கிறது. இந்த பிரதான தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து உட்புற சாலையாக இருக்கக்கூடிய இந்த பாஞ்சாலங்குறிச்சி சாலையில மழைநீர் முழுவதுமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் சோளம், கம்பு போன்ற பயிர்களையும் இங்கு அறுவடைக்காக பயிரிடப்பட்டிருக்கிறது. அந்த வயல் முழுவதுமாகவே வெள்ளக்காடான நிலை காட்சியளிக்கிறது. அந்த வயல்களில் முழுவதுமாக மழைநீர் தேங்கிய பின்பு சாலைகளை பெருக்கெடுத்து ஓடுகிறது. அருகில் இருக்கக்கூடிய கண்மாய்களில் முழுவதுமாக மழைநீர் நிரம்பிய பின்னர் அந்த மழைநீரும் அதே போல வயல்களில் நிரம்பிய மழைநீர் முழுவதுமாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக பாஞ்சாலங்குறிச்சி சேர்ந்த பொதுமக்களும் அதே போல குறுக்கு சாலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களும் வருத்தத்துடன் பதிவை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் மழை விட்டு பெய்து வருவதால் மழைநீர் தேங்கிய அளவு சற்று வரை குறையவில்லை. தாழ்வான குடியிருப்புகளை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. அதே போல வெள்ளம் அடைந்த பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களை அருகாமையில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய பணியை தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மேற்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் உட்புற சாலைகள் முழுவதுமாக வெள்ளக்காடான நிலையை காட்சியளிக்கிறது. சாலைகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பு சாலை பெரும்பாலானவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வயலிலிருந்து ஒரு புறமாக வெளியேறக்கூடிய மழைநீரும் அதே போல அருகாமையில் சாலையில் பெருக்கக்கூடிய மழைநீரும் சாலைக்கு குறுக்கு மறுக்காக செல்வதால் இந்த சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தார் சாலைகள் முழுவதுமாகவே உடைந்து போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முழுவதுமாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி செல்லக்கூடிய சாலையை போக்குவரத்து போலீசார் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியாக வாகனங்களை செல்ல எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படவில்லை தற்போது வரை. தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களை அருகாமையில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய பணியை மாநகராட்சி சார்பில் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லப்படும் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒரு சில நபர்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய உடைமைகளும் அதே போல அத்தியாவசிய பொருட்களும் நீரில் அடித்து செல்லக்கூடிய நிலைதான் ஏற்பட்டுள்ளதாகவும் நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழை விட்டப்பாடில்லை. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடான நிலையில் காட்சியளிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினீத் சரவணன்.